அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஸோ லாஸ்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸசைஸ் வந்து 2.7ல டோட்டலாக வந்து ஒரு 3 சம் பார்த்து முடிச்சோம். ஓகேங்களா? ஸோ 3 சம் நம்ம முடிச்சிருக்கோம். இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா 4th சம்லேருந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து போலார் ஃபார்ம்னா என்ன, போலார் ஃபார்மில் வரக்கூடிய பேராமீட்டர்ஸ் ஆர்னா என்ன அண்ட் டீட்டானா என்ன நம்ம வந்து தெளிவாக படித்து முடிச்சிட்டோம். ஸோ அடுத்து பார்க்க போகிறது பாருங்க 4th சம் டைரெக்டாக பார்க்குறோம். ஸோ கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக கவனிங்க, இன்ஷா அல்லாஹ் நல்லா உங்களுக்கு புரியும். ஸோ கொஸ்டின் நம்பர் 4 பாருங்க, ரொம்ப ஈஸியான சம்மு. ஸோ இந்த சம்மை வந்து வெரைட்டி ஆஃப் மெத்தடில் வந்து நம்ம சால்வ் பண்ண முடியும். ஆனால் வந்து ஈஸியாக வந்து சால்வ் பண்ணதுக்காண்டி என்ன பண்ணியிருக்கேன், நான் வந்து ஒரு சின்ன டேம் மட்டும் இதில் இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ சம் ரொம்ப சிம்பிளிஃபைடாக முடிஞ்சிடும். ஓகேங்களா? பாருங்க கொஸ்டின் நம்பர் 4, இஃப் 1 plus z divided by 1 minus z equal to cos 2 theta plus I sin 2 theta. ஷோ தட் z ஈக்குவல் டு ஐ tan theta நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். ஓகேங்க, இந்த டேட்டாவை கொடுத்துட்டு என்ன பண்ண போறோம்னா நம்ம வந்து z ஈக்குவல் டு இந்த டேட்டாவை நம்ம ப்ரூவ் பண்ண போற மாதிரி. ஓகே, ரொம்ப சிம்பிள் தான், ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் எழுதிக்கிறேன். 1 plus z divided by 1 minus z equal to cos 2 theta plus I sin 2 theta. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போறேன், இந்த சம்மை வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடா முடிக்கிறதுக்காண்டி ஒரே ஒரு சின்ன ஸ்டெப்பை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். என்ன ஸ்டெப்னு பாத்தீங்கன்னா adding 1 on both side. நான் ரெண்டு பக்கமும் ஓகே, லெஃப்ட் சைட்லயும் ரைட் சைட்லயும் நான் 1 வந்து ஆட் பண்ண போறேன். சரிங்களா? அப்போ 1 ஆட் பண்றாங்க எப்படி எழுதலாம் பாத்தீங்கன்னா 1 plus z divided by 1 minus z plus 1 equal to 1 plus cos 2 theta plus I sin 2 theta. 1 வந்து இங்க லாஸ்ட் எழுதிக்கலாம். நான் ஏன் வந்து ஃபர்ஸ்ட் எழுதிருக்கேன்னா ரியல் பார்ட்டையும் நான் ஒன்னா சேர்க்கறதுக்காண்டி நான் ஃபர்ஸ்ட் எழுதிக்கிட்டேன். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிச்சு உங்களுக்கு. 1 வந்து ஆட் பண்ணி முடிச்சாச்சு. ஓகேங்களா? இப்போ அடுத்து என்ன பண்ண போறேன், ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த 1 மைனஸ் z வந்து நீங்க வந்து எல்சிஎம் எடுங்க. சோ இந்த 1 கூட நீங்க கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணா மட்டும் நீங்க போதும். ஓகேங்களா? சிம்பிளா. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த 1 plus cos 2 theta, அதுக்கு ஃபார்முலா அங்க இருக்கு பாருங்க. 1 plus cos 2 theta equal to 2 cos square theta. and same time sin 2 theta உடைய ஃபார்முலா 2 sin theta into cos theta. ஓகேங்களா? அப்ப நான் ரெண்டு என்ன பண்ணியாச்சு, நான் மாத்தி எழுத போறேன். 1 plus cos 2 theta க்கு பதிலா 2 cos square theta போட போறேன். sin 2 theta க்கு பதிலா 2 sin theta into cos theta அப்ளை பண்ண போறேன். சோ லெஃப்ட் சைடுல என்ன பண்ண போறேன், நான் வந்து சிம்பிளா எல்சிஎம் தான் எடுக்க போறேன். அப்போ இந்த 1 minus z வந்து நியூமரேட்டருக்கு டிராவல் ஆக போகுது. 1 plus z plus 1 minus z divided by 1 minus z equal to, சோ இதை நீங்க மாத்தி எழுதினீங்கன்னா 2 into cos square theta plus I into 2 sin theta into cos theta. அப்ப இங்க பாத்தீங்கன்னா தேர்ட் ஸ்டெப்ல இந்த நியூமரேட்டர்ல பிளஸ் z-ம் மைனஸ் z-ம் கேன்சல் ஆயிரும். சோ மீதி உள்ள வேல்யூவை நீங்க ஆட் பண்ணீங்கன்னா 2 divided by 1 minus z equal to, so இந்த டேர்ம்ல எதை நீங்க காமனா எடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா 2 into cos theta-வை நீங்க காமனா வெளியே எடுத்துட்டீங்கன்னா ரிமைனிங் டேர்ம் வந்து cos theta plus I into sin theta ன்னு வரும். ஓகேங்களா? மீதி பாத்தீங்கன்னா இந்த 2ம் ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆயிரும். அப்ப நியூமரேட்டர்ல 1 இருக்கும், இங்க வந்து நியூமரேட்டர்ல வந்து என்ன இருக்குன்னா 1 இருக்கும். ஓகேங்களா? அப்ப மீதி ரிமைனிங் ஆன்சர் பாத்தீங்கன்னா 1 divided by 1 minus z equal to cos theta into cos theta plus I sin theta. இப்போ நமக்கு z உடைய ஆன்சர் தான் இந்த இடத்துல நம்ம கண்டுபிடிக்க போறதுனால நான் z வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்றேன். அப்போ இந்த 1 minus z இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. அண்ட் சேம் டைம் இந்த டோட்டல் வேல்யூ நீங்க என்ன பண்ணுங்க, டினாமினேட்டருக்கு வந்து டிராவல் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அப்போ what is the answer? 1 divided by cos theta into cos theta plus I sin theta equal to 1 minus z. ஓகேங்களா? இப்போ நமக்கு z ஓட வேல்யூ வேணும். அப்ப இந்த z நீங்க லெஃப்ட் சைடு கொண்டு வந்தா நமக்கு பாசிட்டிவா மாறும். அண்ட் சேம் டைம் இந்த 1 divided by cos theta into cos theta plus I sin theta வந்து நீங்க வந்து லெஃப்ட் சைடு வந்து ரைட் சைடு வந்து டிராவல் பண்ணிடுங்க. அப்ப எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா z equal to 1 minus 1 divided by cos theta into cos theta plus I sin theta. ஓகேங்களா? இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சதா ஸ்டூடண்ட்ஸ்? ரிப்ளை பண்ணுங்க. சோ ரொம்ப சிம்பிள் சம் தான். சோ நீங்க கேர்ஃபுல்லா கவனிக்கிறது மூலமா இந்த சம் வந்து இப்பவுமே நல்லா படிச்சிடலாம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே ஃபைன். இப்போ என்ன பண்ண போறோம் நீங்க பாத்தீங்கன்னா, சோ இந்த ஸ்டெப்ல எப்பவுமே இந்த டினாமினேட்டர்ல வந்து நமக்கு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம், தட் மீன்ஸ் ஆஃப் I வச்சு இருக்கவே கூடாது. அப்போ இந்த cos theta plus I sin theta இருக்காங்களே, இந்த இடத்த நான் வந்து I வந்து ரிமூவ் பண்றா இருந்தா இதனுடைய காஞ்சுகேட்டால நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் நீங்க வந்து ப்ராடக்ட் பண்ணணும். அப்ப எப்படி எழுதணும் பாருங்க, z equal to 1 minus
1 டிவைட் பை காஸ் தீட்டா இன்டு காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டா இன்டு ஓகேங்களா. நல்ல கவனிங்க, இந்த உள்ள பிராக்கெட் உடைய கான்ஜுகேட் காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டா டிவைட் பை காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டா. சோ இப்போ இந்த ஒண்ணை வச்சு நீங்க நியூமரேட்டர் நீங்க ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா அதே வேல்யூ தான் வரும். ஆனா இந்த இடத்துல இந்த நியூமரேட்டரையும் இந்த டினாமினேட்டர் நீங்க ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா தட் மீன்ஸ் ஆஃப் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் ஆல்ரெடி நிறைய டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அப்ப z ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டா டிவைட் பை காஸ் தீட்டா இன்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் sin ஸ்கொயர் தீட்டா. அப்ப இந்த cos ஸ்கொயர் தீட்டா பிளஸ் sin ஸ்கொயர் தீட்டாவோட ஆன்சர் என்ன எதுவா மாதிரி நமக்கு வந்து 1 நமக்கு வந்து கன்வெர்ட் ஆயிரும். ஓகேங்களா ஸ்டூடண்ட்ஸ், இந்த வேல்யூ வந்து 1 நமக்கு கன்வெர்ட் ஆயிரும். அப்ப இந்த 1ங்கற வேல்யூ நமக்கு தேவைப்படாது. இது ரிமைனிங் ஆன்சர் பாத்தீங்கன்னா z ஈக்குவல் டு மேல வந்து cos θ மைனஸ் i sin θ டிவைட் பை cos θ. இந்த cos θவை இந்த ரெண்டு டேர்முக்கு நான் தனித்தனியா செப்பரேட்டா நீங்க பிரிச்சு கொடுக்க போறேன். அண்ட் சேம் டைம் இந்த மைனஸ் உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணா சோ ஃபர்ஸ்ட் டேர்ம் மைனஸா மாறும், செகண்ட் டேர்ம் பிளஸ்ஸா மாறும். அப்ப z ஈக்குவல் டு 1 மைனஸ் cos θ டிவைட் பை cos θ பிளஸ் i into sin θ டிவைட் பை cos θ. அப்ப இந்த காசும் கேன்சல் ஆகி நமக்கு 1 ன்னு ஆன்சர் வரும். அண்ட் சேம் டைம் இந்த sin θ டிவைட் பை cos θ is called as tan θ. அப்ப z equal to 1 minus 1 plus i tan θ. So plus 1 minus 1 get cancelled. அப்ப z equal to i into tan θ, hence proved. That's the result. ஓகேங்களா ஸ்டூடண்ட்ஸ், புரிஞ்சுதா அந்த சம் உங்களுக்கு? ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடண்ட்ஸ். இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சுதா? என்னுடைய வாய்ஸ் வந்து உங்களுக்கு கிளியரா தெளிவா கேக்குதா ஸ்டூடண்ட்ஸ்? ரிப்ளை பண்ணுங்க. வாய்ஸ் இன்னும் பிரேக் ஆகுதா ஸ்டூடண்ட்ஸ்? சோ அது வந்து கரெக்டா மென்ஷன் பண்ணிட்டே இருங்க, மறந்துடாதீங்க. ஓகே, இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சுதா ஸ்டூடண்ட்ஸ்? சோ ரொம்ப ஈஸியான சம். சோ இதுல நம்ம ஒன்னை வந்து நீங்க நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்னை நீங்க ஆட் பண்ணீங்கன்னா இந்த சம் ரொம்ப சிம்பிளிஃபைடா முடிச்சுட்டு போயிடலாம். சோ இன்னொரு மெத்தட்ல பண்றா இருந்தா கொஞ்சம் என்லார்ஜா பண்ணணும், கொஞ்சம் கஷ்டப்பட்டு பண்ற மாதிரி இருக்கும். அதனால வந்து இந்த சம்முக்கு இந்த ஒன்னை மட்டும் நீங்க எப்படி அட்டன் பண்ணீங்க, ஒன்னை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சீங்கன்னா இந்த சம் இன்ஷா அல்லாஹ் நம்ம ஈஸியா வந்து இந்த சம்மை முடிச்சுட்டு போக முடியும். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் சம் மூவ் பண்ணலாமா ஸ்டூடண்ட்ஸ்? ஓகேங்களா? புரியலைன்னா திரும்ப சொல்றேன், நோட்டை எடுத்து நோட் பண்ணி வைங்க எந்த ஸ்டெப்னு. இந்த செக்ஷன் முடிஞ்சோன்னு எனக்கு உடனே கால் பண்ணுங்க. ஓகேங்களா ஸ்டூடண்ட்ஸ்? சோ அடுத்த சம் பாருங்க, ஃபிஃப்த் சம். ஓகேங்களா? சோ ஃபிஃப்த் சம், இந்த ஃபோர்த் சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். ஆல்சோ ஃபிஃப்த் சம் சிக்ஸ்த் சம்லாம் இம்பார்ட்டன்ட் சம். கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிச்சே வாங்க. சோ புரியலன்னா நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் ரிப்ளை பண்றோம். ஓகேங்களா? பாருங்க ஃபிஃப்த் சம். இஃப் cos alpha plus cos beta plus cos gamma equal to sin alpha plus sin beta plus sin gamma equal to 0, show that subdivision 1 cos 3 alpha plus cos 3 beta plus cos 3 gamma equal to 3 into cos alpha plus beta plus gamma, and subdivision 2 sin 3 alpha plus sin 3 beta plus sin 3 gamma equal to 3 into sin alpha plus beta plus gamma. நம்ம என்ன பண்ண போறோம்னா ப்ரூஃப் பண்ண போறோம். ரொம்ப சிம்பிள் ஈஸியான சம். ஓகேங்களா? இப்போ நான் உங்களோட क्वेश्चन கேக்குறேன். இந்த பாருங்க, நமக்கு இந்த cos ஆல்பாவையும் இந்த sin ஆல்பாவையும் நான் சேர்த்து எழுதுனா அது ஒரு ஃபார்மட்ல இருக்கும். ஆல்ரெடி இந்த டாபிக்கே அதான். என்ன ஃபார்மட் யாருக்காவது தெரியுமா? இந்த cos θவும் i sin θ, தட் மீன்ஸ் நான் சொல்றேன் cos θவும் sin θவும் கம்பைன் பண்ண மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் நம்ம இது வரைக்கும் படிச்சிட்டு இருக்கோம். அந்த ஸ்ட்ரக்சருக்கு நேம் தெரியுமா யாருக்காச்சு? வெரி குட், சூப்பர், வெரி குட், ஃபேண்டாஸ்டிக். சோ ரெண்டு பேரும் கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிருக்காங்க. வெரி குட், மூணு பேர் கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிருக்காங்க. திஸ் இஸ் கால்ட் as the polar form. வெரி குட். அப்ப என்ன பண்ண போறோம்னா இந்த சம்ம பண்ணதுக்கு ஒண்ணுமே இல்ல, ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது. இந்த இடத்துல ஆல்பாவையும் இந்த இடத்துல சைன் ஆல்பா நான் ஒன்னா வந்து லிங்க் பண்ண போறேன். அப்போ எப்படி நான் லிங்க் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நடுவில் ஒரு பிளஸ் ஐ மட்டும் போட்டா போதும். இப்போ உங்களுக்கு சம் தெரியுது பாருங்க, a equal to cos alpha plus i sin alpha. ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல ஐ மட்டும் நான் தான் இன்க்ளூட் பண்ணி இது வந்து லெட்னு எடுங்க. லெட் எல்லாமே a ஓட வேல்யூ நான் தான் எடுத்துக்கிறேன். லெட்னு எழுத மறந்துட்டேன். ஓகேங்களா? லெட் a equal to cos alpha plus i sin alpha. சோ இப்போ இந்த இடத்துல e பவர் i alpha ன்னு எழுதிருக்கேன். அப்ப இந்த ஸ்ட்ரக்சருக்கு என்ன பேர் ஸ்டூடண்ட்ஸ்? யாராச்சும் ஒரு ரிப்ளை பண்ணுங்க பாப்போம். சோ e பவர் i alpha இந்த ஸ்ட்ரக்சருக்கு நம்ம என்ன நேம் சொல்லுவோம்? வெரி குட் மிஸ்டர் அப்ரார், வெரி குட். அண்ட் அனதர் பர்சன் சொல்லலாமே, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. வெரி குட் ஃபாத்திமா, வெரி குட், ஃபேண்டாஸ்டிக், கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. another very good, fantastic, is called as a Euler form. ஓகேங்களா? அப்ப இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் என்ன பேரு? Euler form. நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், எல்லாமே ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அப்ப a உடைய ஆன்சர் ஆல்பா வச்சு எழுதிருக்கேன். இப்ப அதே மாதிரி b உடைய ஆன்சர் எப்படி எழுதலாம்? cos beta plus i sin beta. இத நீங்க போலார் ஃபார்மட் எப்படி எழுதலாம்னா e பவர் i beta ன்னு எழுதலாம். அகைன் வந்து gamma உடைய ஆன்சர் இருக்கு. this is called as c equal to cos gamma plus i sin gamma equal to e power i gamma. ஓகேங்களா ஸ்டூடண்ட்ஸ்? இது புரிஞ்சுதா உங்களுக்கு? சோ நமக்கு வந்து abc நம்ம தான் எடுத்திருக்கோம். ஆனா இந்த ஸ்ட்ரக்சரை வந்து நான் வந்து என்ன பண்ணிருக்கேன், வேற மாதிரி அஸ்யூம் பண்ணி எழுதிருக்கேன். இப்போ என்ன பண்ண போறேன், இந்த மூணு வேல்யூ நான் ஆட் பண்ண போறேன். எப்படின்னா a plus b plus c equal to
cos alpha plus I sin alpha A ஓட ஆன்சர் plus cos beta plus I sin beta B ஓட ஆன்சர் plus cos gamma plus I sin gamma C ஓட ஆன்சர். இப்போ என்ன பண்ண போறேன் இந்த இதுல ரியல் பார்ட் ஃபுல்லா நீங்க ஒண்ணா கம்பைன் பண்ணீங்கன்னா காஸ் ஃபுல்லா ஒண்ணா கம்பைன் ஆகும் அண்ட் இமேஜினரி பார்ட் நீங்க ஒண்ணா கம்பைன் பண்ணீங்கன்னா ஐய வெளிய எடுத்துருங்க இமேஜினரி பார்ட் ஃபுல்லா ஒண்ணா வந்து என்ன பண்ணியாச்சு கம்பைன் பண்ணியாச்சு இப்போ இங்க பாருங்க cos alpha plus cos beta plus cos gamma இதனோட ஆன்சர் 0 ன்னு அவங்க சம்ல கொடுத்திருக்காங்க and same time sin alpha plus sin beta plus sin gamma இதனோட ஆன்சரும் 0 ன்னு சம்ல கொடுத்திருக்காங்க therefore answer 0 plus I into 0 அப்ப total answer 0 அப்ப நம்ம என்ன ப்ரூஃப் பண்றோம்னா இந்த இடத்துல A plus B plus C ஓட ஆன்சர் 0வா இருந்தா நமக்கு அல்ஜிப்ரால நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா இருக்கு A plus B plus C ஓட ஆன்சர் 0வா இருந்தா then the A cube plus B cube plus C cube equal to 3 into A B C ன்னு இருக்கும் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஓகேங்களா அப்போ A plus B plus C ஓட ஆன்சர் 0வா இருந்துச்சுன்னா இது ஒரு ரிசல்ட் A cube plus B cube plus C cube equal to 3 into A B C ன்னு நமக்கு வரும் ஓகேங்களா இந்த ரிசல்ட் புரிஞ்சா ஸ்டூடண்ட்ஸ் இப்போ என்ன பண்ண போறேன் இந்த ரிசல்ட் வச்சு தான் இந்த சம்ம நான் ப்ரூவ் பண்ண போறேன் சோ இதுல என்ன பண்ண போறேன் ஃபர்ஸ்ட் A ஓட ஆன்சரை cos alpha plus I sin alpha ன்னு எழுதலாம் இல்லனா வந்து e power I alpha ன்னு எழுதலாம் நான் இந்த போலார் ஃபார்ம் வந்து நான் யூஸ் பண்ணவே இல்லை இப்போ நான் யூஸ் பண்ற பாருங்க ரொம்ப சிம்பிளிஃபைடா இருக்கும் அப்போ நான் A க்கு பதிலா இந்த ரிசல்ட்ல இருந்து A க்கு பதிலா e power I alpha the whole power 3 plus B க்கு பதிலா e power I beta the whole power 3 plus C க்கு பதிலா e power I gamma the whole power 3 equal to 3 into ABC க்கு பதிலா e power I alpha into e power I beta into e power I gamma நம்ம என்ன பண்ணியாச்சு எழுதியாச்சு இப்போ நாங்க பாருங்க இந்த பவருக்கு பவர் இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு பவர் நீங்க என்ன பண்ணலாம் ப்ராடக்ட் பண்ணிக்கலாம் சேம் டைம் இந்த 3 இந்த I beta கூட ப்ராடக்ட் பண்ணுங்க இந்த 3 இந்த I gamma கூட ப்ராடக்ட் பண்ணுங்க சோ சேம் டைம் இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே மல்டிப்ளிகேஷன் இருக்கு அப்ப இந்த பவரை எல்லா இது நீங்க என்ன பண்ணலாம் ஆட் பண்ணி எழுதலாம் அப்ப இங்க பாத்தீங்கன்னா e power I3 alpha plus e power I3 beta plus e power I3 gamma equal to 3 into I நீங்க காமனா எடுத்துட்டீங்கன்னா alpha plus beta plus gamma ன்னு பவர்ல எழுதிக்கணும் ஓகே இது ப்ராடக்ட்ல வந்து எப்படி இருக்கு ப்ராடக்ட்ல இருக்குன்னா பவரை வந்து நம்ம ஆட் பண்ணி எழுதலாம் இப்போ நான் மறுபடியும் क्वेश्चन கேக்குறேன் இந்த e power I alpha ன்னு எப்படி எழுதலாம் பாத்தீங்கன்னா cos alpha plus I sin alpha ன்னு எழுதலாம் அதே மாதிரி e power I3 ஆல்பாவை நம்ம எப்படி எழுத முடியும் அப்படின்னு நீங்க செக் பண்ணீங்கன்னா இந்த ஆல்பான்னு இருந்ததுன்னா ரெண்டு பக்கம் ஆல்பான்னு வரும் இங்க 3 ஆல்பான்னு இருக்கிறதுனால இந்த ஆல்பாக்கு பதிலா நீங்க 3 ஆல்பான்னு போடணும் அடுத்து 3 பீட்டான்னு இருக்கிறதுனால ஆல்பாக்கு பதிலா 3 பீட்டான்னு போடணும் காமா 3 காமான்னு இருக்கிறதுனால இந்த இடத்துல ஆல்பாக்கு பதிலா 3 காமான்னு போடுங்க அண்ட் சேம் டைம் ரைட் சைடு நீங்க பாத்தீங்கன்னா இந்த மொத்த வேல்யூ ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா இருக்கிறதுனால இந்த ஆல்பாக்கு பதிலா ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா போடணும் சேம் டைம் இந்த ஆல்பாக்கு பதிலாகவும் ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமான்னு போடணும் சோ இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரியுதா பாருங்க சோ இப்போ போலார் யூலர் ஃபார்மட்ல இருந்து நான் என்ன ஃபார்மட்டுக்கு போயிருக்கேன் போலார் ஃபார்மட்டுக்கு நான் வந்து டிராவல் பண்ணிருக்கேன் ஓகேங்களா இப்போ அடுத்த ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்டெப்ல இருந்து அடுத்த ஸ்டெப் வந்து ரொம்ப சிம்பிள் ஸ்டெப் என்னன்னா நான் ரியல் பார்ட்டையும் ஒன்னா ஆட் பண்ண போறேன் இமேஜினரி பார்ட்டை வந்து ஒன்னா கம்பைன் பண்ணீங்கன்னா சோ காஸ் ஃபுல்லா ஒன்னாவும் பிளஸ் I இன்டு சைன் ஃபுல்லா ஒன்னா மாறும் சேம் டைம் இந்த 3 ஒன்று நான் உள்ள கொண்டு ப்ராடக்ட் பண்ணிக்கிட்டேன் சரிங்களா நான் அடுத்து எந்த ஸ்டெப் எழுதுன பாருங்க இந்த ஸ்டெப் மறுபடியும் எழுதிருக்கேன் பாருங்க நான் ப்ரீவியஸ் ஸ்லைட்ல லாஸ்ட் ஸ்டெப் என்ன இருக்கோ அது எங்க என்ன இருக்கோ அங்க எழுதிருக்கேன் இப்போ என்ன பண்ண ரொம்ப சிம்பிளா சம் முடிஞ்சிச்சு இப்போ என்ன பண்ண போறேன் லெஃப்ட் சைடுல உள்ள ரியல் பார்ட்டையும் ரைட் சைடுல உள்ள ரியல் பார்ட்டையும் ஒண்ணா எடுங்க அண்ட் லெஃப்ட் சைடுல உள்ள இமேஜினரி பார்ட்டையும் ரைட் சைடுல உள்ள இமேஜினரி பார்ட்டையும் தனித்தனியா நீங்க குரூப் பண்ணுங்க அப்போ ஈக்குவேட்டிங் ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் ஆன் த போத் சைட் அப்போ லெஃப்ட் சைடுல என்ன ரியல் பார்ட் cos 3 alpha plus cos 3 beta plus cos 3 gamma இங்க வந்து 3 into cos alpha plus beta plus gamma this is the real part what is the imaginary part sin 3 alpha plus sin 3 beta plus sin 3 gamma equal to 3 into sin alpha plus beta plus gamma so இந்த ரிசல்ட் தான் subdivision 1 ம் subdivision 2 லயும் கொடுத்திருக்காங்க therefore hence proved that's the result புரியுதா ஸ்டூடண்ட்ஸ் இந்த சம் ரிப்ளை பண்ணுங்க இந்த சம் புரியுதா ஸ்டூடண்ட்ஸ் ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடண்ட்ஸ் இந்த சம் ரொம்ப ஈஸி தான் ரொம்ப என்னது கஷ்டம்லாம் கிடையாது நீங்க என்ன பண்ணலாம்னா ஒண்ணுக்கு 2 வாட்டி நல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம் சிம்பிளா சால்வ் பண்ணலாம் ஆனா இதே மெத்தட்ல வந்து லாஸ்ட் டைம்ல வந்து கிரியேட்டிவ் சம் கேட்டிருந்தாங்க சரிங்களா அந்த கிரியேட்டிவ் சம் வந்து பப்ளிக்ல கேட்கல எதுல கேட்டிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து குவார்டர்லி எக்ஸாம்லயோ ஹாஃப்லி எக்ஸாம்லயோ கேட்டிருந்தாங்க இன்ஷால்லா அந்த क्वेश्चन கிடைச்சா எடுத்து திரும்ப பாருங்க அண்ட் லாஸ்ட் டைம் நம்ம மாடுலஸ் போட்டு ஒரு சம் நடத்தணும் ஐ திங்க் क्वेश्चन நம்பர் 2 or 3 சோ அதுல வந்து அதுல என்ன பண்ணுவாங்கன்னா
அதுவும் நமக்கு கிரியேட்டிவ் சம் கேட்டோம். ஓகே, லாஸ்ட் டூ லைன்ஸ் மீன்ஸ் இது ஒண்ணுமே இல்ல. ரியல் பார்ட்டையும் நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஈக்குவேட்டிங் பண்ணுங்க, அண்ட் இமேஜினரி பார்ட்டி ஈக்குவல் பண்ணுங்க, முடிஞ்சு போச்சு. ஓகே, இதுல வந்து ரியல் பார்ட்ங்கிறது காசு, இதுல வந்து ரியல் பார்ட்ங்கிறது 3 வரும். அண்ட் சேம் டைம் இதுல இமேஜினரி பார்ட் வந்து ஐ பக்கத்துல உள்ளது இமேஜினரி பார்ட், சேம் டைம் இந்த இடத்துல ஐ பக்கத்துல உள்ளது இமேஜினரி பார்ட். சோ நமக்கு சப்டிவிஷன் 1லையும் சப்டிவிஷன் 2ல என்ன இருக்கோ அதான் நமக்கு தேவையான ரிசல்ட், ஹென்ஸ் ட்ரூ. ஓகேங்களா ஸ்டூடண்ட்ஸ்? புரிஞ்சுதா ஸ்டூடண்ட்ஸ்? ரிப்ளை பண்ணுங்க. ஸோ நீங்க தெளிவா வந்து கவனிச்சிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா எந்த ஸ்டெப்புமே வந்து குழப்பமா இருக்காது. கண்டிப்பா உங்களுக்கு நல்லா புரியும் இன்ஷா அல்லாஹ். ஸோ கொஞ்சம் பொறுமையா கவனிச்சிட்டே வாங்க. 5th சம் முடிஞ்சிச்சு. ஓகே, இன்னும் மேக்ஸிமம் ஒரு 3 சம் தான் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் முடிச்சிடலாம். ஓகேங்களா? இன்னைக்கு ஃபாஸ்டா குயிக்கா இந்த செக்ஷனை முடிச்சிடறேன் இன்ஷா அல்லாஹ். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ பாருங்க அடுத்த சம், கொஸ்டின் நம்பர் 6. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், வெரி இம்பார்ட்டன்ட் சம். இம்பார்ட்டன்ட் போட்டுக்கங்க. இந்த சம் வந்து செகண்ட் லெசன்ல வந்து நமக்கு 5 மார்க் எடுக்கிறாந்தா இந்த சம் இதே மாதிரி சம் தான் அதிகமா கேட்பாங்க. இதே மாதிரி எக்ஸாம்பிள் 2.27 இந்த சம் இருக்கு. ஸோ அந்த சம் என்ன பண்ணுங்க, நீங்க வந்து ரெஃபர் பண்ணிக்கங்க, மறந்துடாதீங்க. இதே ப்ரொசீஜர்ல வந்து என்ன பண்ணுங்க, நீங்க வந்து சால்வ் பண்ணுங்க. சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 6 பாருங்க. இஃப் z ஈக்குவல் டு x plus iy and augment of z minus i divided by z plus 2 equal to pi by 4, show that x square plus y square plus 3x minus 3y plus 2 equal to 0. ஸோ ரொம்ப ஈஸியான சம், கஷ்டமே இல்லை. ஸோ இதுக்கான தேவையான எல்லா ஃபார்முலாஸும் நான் லெஃப்ட் சைடு இங்கே எழுதி வச்சிருக்கேன் பாருங்க. இன்ஷால்லா ஈஸியாக நம்ம சால்வ் பண்ண முடியும். இன்ஷால்லா 5 மார்க் நம்ம ஈஸியாக எடுக்க முடியும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா சம்? ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன் பாருங்க, ஆகுமெண்ட் ஆஃப் இசட். வாட் இஸ் ஆகுமெண்ட்? ஆகுமெண்ட்னா என்ன அர்த்தம்? யாருக்காச்சும் எவ்வளவு தெரியுமா? நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். வாட் இஸ் ஆகுமெண்ட்? ஆகுமெண்ட் என்ன? எனி ஒன்? வாட் இஸ் ஆகுமெண்ட்? Very good. It's called as round. Very good. Fantastic. It's called as the theta. It's called as the angle. Angle-க்கு தான் என்ன சொல்லுவாங்க, நம்ம ஆகுமெண்ட் சொல்லுவாங்க. அண்ட் அதே ஆகுமெண்ட்டை இன்னொரு நேம் கொடுத்து சொல்லுவாங்க. எனி ஒன்? வாட் இஸ் another name of the argument? ஏதாவது கரெக்டா ஆன்சர் பண்ணீங்களா பாப்போம். What is the another name of the argument? Angle. Good. Another name of the argument. Very good. Fantastic. கரெக்டா ஆன்சர் பண்ணாங்க. எனி அதர் பர்சன்? மத்தவங்க யாராச்சும் ரிப்ளை பண்றீங்களா? வெரி குட், சூப்பர். ரெண்டு பொண்ணு கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்காங்க. ஐபோன். நோ. இட்ஸ் கால்ட் அஸ் ஆங்கிள். ஆல்ரெடி இட்ஸ் கால்ட் அஸ் ஆம்பிளிட்யூட்னு சொல்லலாம். ஓகேங்களா? இந்த ஆகுமெண்ட்டை வந்து நம்ம எப்படி சொல்லலாம்? ஆம்பிளிட்யூட் கூட சொல்லலாம். ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ இது வந்து ஒரு ஜென்ரல் நாலேஜ்க்காக கேட்டேன். இன்ஷால்லா எல்லாத்துக்கும் நல்லா படிக்கிறீங்க. நோ ப்ராப்ளம். இப்போ ஆகுமெண்ட் ஆஃப் இசட்னா என்ன அர்த்தம்னா, ஆகுமெண்ட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஐஒய். இந்த இசட்டுக்கு பார்த்தா எக்ஸ் பிளஸ் ஐஒய் போட்டா நல்ல கவனிங்க. இந்த ஆகுமெண்ட் ஆஃப் இசட் நம்ம எப்படி வந்து ஆங்கிளா எழுதலாம்னா, tan இன்வர்ஸ். ஸோ நியூமரேட்டர்ல என்ன எழுதணும்னா y by x is called as imaginary part divided by real part. ஓகேங்களா? அப்ப ஆகுமெண்ட் ஆஃப் x plus iy னா எப்படி எழுதணும்? tan இன்வர்ஸ் ஆஃப் y divided by x ன்னு எழுதணும், மறந்துடக்கூடாது. அதே மாதிரி அனதர் ப்ராப்பர்ட்டி பாத்தீங்கன்னா, ஆகுமெண்ட்ல வந்து ஒரு நம்பர் வந்து தட் மீன்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து டிவிஷன்ல இருந்துச்சுன்னா இந்த ஆகுமெண்ட்டை நம்ம வந்து எப்படி எழுதணும்? மைனஸ்ல எழுதணும். அது நம்ம ஆல்ரெடி வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கோம், மறந்துடக்கூடாது. ஓகேங்களா? சோ இப்போ என்ன பண்ண போறோம்னா, அந்த சம்ம சால்வ் பண்றேன். இன்ஷால்லா இந்த ஃபார்முலா அங்க தான் இருக்கும். இதை வச்சு நம்ம சம்ம விரும்பி சால்வ் பண்ணிடலாம். பாத்துட்டே வாங்க. ஃபர்ஸ்ட் ஆகுமெண்ட் ஆஃப் z minus i divided by z plus 2 equal pi by 4 கொடுத்திருக்காங்க. அப்ப நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, அங்க டிவிஷன்ல இருக்கு அப்படிதான் ஆகுமெண்ட். அப்போ டிவிஷன் இருந்தா ரெண்டுக்குமே ஆகுமெண்ட்டை தனித்தனியா பிரிச்சு கொடுத்து நடுவில் என்ன போட்டா போதும்? நம்ம வந்து மைனஸ் போட்டா போதும். சோ அதுபடி இங்க எழுதுறேன் பாருங்க. ஆகுமெண்ட் ஆஃப் z minus i minus ஆகுமெண்ட் ஆஃப் z plus 2 equal to pi by 4. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளா இருக்கா? இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம்னா, இந்த இசட்டுக்கு பதிலா நம்ம என்ன பண்ண போறோம்? x plus iy வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அப்ப ஆகுமெண்ட் ஆஃப் x plus iy minus i minus ஆகுமெண்ட் ஆஃப் x plus iy plus 2 equal to pi by 4. இப்ப அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போறோம்னா, இந்த இடத்துல ரியல் பார்ட்டையும் இமேஜினரி பார்ட்டையும் தனியா கம்பைன் பண்ண போறோம். சேம் டைம் இந்த இடத்துல ரியல் பார்ட்டையும் இமேஜினரி பார்ட்டையும் தனியா நீங்க கம்பைன் பண்ணுங்க. அப்ப ஆகுமெண்ட் ஆஃப் x plus i வெளிய எடுத்துட்டீங்கன்னா y minus 1 minus ஆகுமெண்ட் ஆஃப் இதுல வந்து ரியல் பார்ட் பாத்தீங்கன்னா x plus 2 plus iy equal to pi by 4. ஓகேங்களா ஸ்டூடண்ட்ஸ்? இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஆகுமெண்ட் உடைய ஃபார்முலாவை நான் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். சோ ஆகுமெண்ட் உடைய ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா, x plus iy ன்னு இருந்துச்சுன்னா tan inverse of y by x ன்னு எழுதணும். is called as imaginary part divided by real part. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஆகுமெண்ட்க்கு என்ன ஆன்சர்? யாராவது நீங்க ரிப்ளை பண்ணுங்க பாப்போம். What is the answer for the first argument? நான் லைன் போட்டுருக்கேன், உங்களுக்கு தெரியும். So what is the argument for the first value? ரிப்ளை பண்ணுங்க. எப்படி எழுதலாம் அதை வந்து நீங்க சொல்லுங்க ஸ்டூடண்ட்ஸ். நம்ம அந்த இதை நம்ம எப்படி ரெப்ரசன்டேஷன் பண்ண முடியும்?
வெரி குட், வெரி குட், ஃபேண்டாஸ்டிக். ஸோ மிஸ்டர் மிஸ் ஃபாத்திமா என்ன முடிச்சிருக்கீங்கன்னா y மைனஸ் ஒன் டிவைட் பை எக்ஸ்ன்னு போட்டிருக்கீங்க. அதுக்கு முன்னாடி ஒன்று வரும், என்ன வரும்? மிஸ்டர் அப்ரா இஸ் கரெக்ட், tan இன்வெர்ஸ் வரும். ஓகேங்களா ஃபாத்திமா? tan இன்வெர்ஸ். வெரி குட். R45 வெரி குட், ஃபேண்டாஸ்டிக், கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. R45 குட் குட், சூப்பர், வெரி குட், ஃபேண்டாஸ்டிக், கரெக்டா ஆன்சர் பண்ணீங்க. என்னன்னா tan இன்வெர்ஸ் போட்டுட்டு இமேஜினரி பார்ட் y மைனஸ் ஒன்ன மேலையும் x வந்து கீழே எழுதணும். அதே மாதிரி நம்ம செகண்ட் ஆன்சருக்கு எப்படி எழுதலாம்? செகண்ட் ஆன்சர் எப்படி எழுதலாம்னு பாத்தீங்கன்னா tan இன்வெர்ஸ் போட்டு y டிவைட் பை x பிளஸ் 2. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்ப எப்படி எழுதலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து tan இன்வெர்ஸ் ஆஃப் y மைனஸ் ஒன் டிவைட் பை x மைனஸ் tan inverse of y divided by x plus 2 equal to pi by 4. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? equal to pi by 4. இப்போ நமக்கு இங்க ஒரு ஃபார்முலா படிக்க போறோம். tan inverse something minus tan inverse something னா ஒரு ஃபார்முலா tan inverse a minus tan inverse b equal to tan inverse a minus b divided by 1 plus ab. ஸோ ரொம்ப கஷ்டப்படாதீங்க, இப்போ நீங்க படிச்சு வச்சுக்கோங்க. இதே ஃபார்முலாவை நம்ம வந்து எங்க யூஸ் பண்ணுவோம்னா இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி 4th லெசன்ல இது கண்டிப்பா வந்து நீங்க நிறைய எக்கச்சக்கமான சம்ல நீங்க யூஸ் பண்ணுனா இது வந்து கண்டிப்பா என்ன ஆயிரும், மெமரைஸ் ஆயிரும். சோ இந்த ஒரு சம்முக்கு நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ tan inverse a minus tan inverse b equal to tan inverse a minus b divided by 1 plus ab. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ a உடைய ஆன்சர் பாத்தீங்கன்னா y minus 1 divided by x, b உடைய ஆன்சர் பாத்தீங்கன்னா y divided by x plus 2. சோ இப்போ இந்த வேல்யூ நான் சப்ஸ்டிட் பண்ண போறேன் பாருங்க. சோ எப்படி எழுதிருக்கேன் பாத்தீங்கன்னா, சோ இந்த ஆன்சர் tan inverse a உடைய ஆன்சர் y minus 1 divided by x minus b உடைய ஆன்சர் y divided by x plus 2 divided by 1 plus a உடைய ஆன்சர் y minus 1 divided by x into y divided by x plus 2. இப்போ சிம்பிளா என்ன பண்ண போறேன், LCM எடுக்க போறோம். கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிங்க. LCM பாருங்க. இந்த x plus 2 இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணனும் and x வந்து இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணனும். சோ இப்போ இந்த x ஐயும் x plus 2 ஐயும் நீங்க டினாமினேட்டர்ல எழுதி வச்சுக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த x into x plus 2 நீங்க ஒன்று கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணீங்கன்னா அது அப்படி இருக்கும். அண்ட் சேம் டைம் டினாமினேட்டர்ல x into x plus 2 இருக்கும். அப்ப இந்த x into x plus 2 இந்த டினாமினேட்டரும் இந்த இடத்துல x into x plus 2 இந்த டினாமினேட்டர் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். இது ரிமைனிங் மட்டும் மேல இருக்கும். நாங்க எழுதி காட்டுற பாருங்க. அந்த ஸ்டெப் எழுதல, உங்களுக்கு சிம்பிளிஃபைடா எழுதுறதுக்கான டைரக்டா எழுதிட்டோம். ஓகேங்களா? ஆக்சுவலா இந்த ஃபர்ஸ்ட் நியூமரேட்டர்ல உள்ள டினாமினேட்டருக்கு x into x plus 2 டினாமினேட்டர்லயும் அதே டினாமினேட்டர் உள்ள டினாமினேட்டருக்கு வந்து x into x plus 2 வந்து டினாமினேட்டர்ல இருக்கும். சோ ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். இப்போ என்ன பண்ண போறோம், சோ இப்போ அடுத்து நம்ம இந்த tan இன்வெர்ஸை வந்து நீங்க ரைட் சைடு மூவ் பண்ணீங்கன்னா நமக்கு எதுவா மாறும், இஸ் கால்ட் as tan கன்வெர்ட் ஆகும். அப்ப tan pi by 4 நமக்கு மாறிடும். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ tan pi by 4 is called as 45 degree. What is the 45 degree answer? Is called as 1. சோ அந்த இதுக்கு நம்ம 1 அப்ளை பண்ணிருக்கோம். இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம் நீங்க பாத்தீங்கன்னா, சோ இப்போ இந்த ரெண்டையும் நீங்க ப்ராடக்ட் பண்ணுங்க அண்ட் y x அப்படி வச்சுக்கோங்க. அண்ட் சேம் டைம் இந்த எல்லா இதையும் நீங்க ப்ராடக்ட் பண்ணிட்டு என்ன பண்ண போறீங்கன்னா, சோ ஒன்னுக்கு நீங்க மல்டிப்ளிகேஷன் பண்ண போறீங்க. சோ மல்டிப்ளிகேஷன் பண்ணீங்கன்னா என்ன ஆன்சர்னு பாத்தீங்கன்னா xy plus 2y minus x minus 2 minus xy equal to, so denominator நீங்க ப்ராடக்ட் பண்ணி சைடுல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா x square plus 2x plus y square minus y வரும். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, எப்பவுமே நான் x ஸ்கொயர் இந்த ஆன்சர்ல x ஸ்கொயர் வேல்யூ பாசிட்டிவா இருக்கணும். அப்போ நான் இந்த லெஃப்ட் சைடுல உள்ள எல்லா டேர்மையும் நீங்க ரைட் சைடு மூவ் பண்ணுங்க. ஏன்னா வந்து ரைட் சைடுல உள்ள x ஸ்கொயர் டேர்ம் வந்து பாசிட்டிவா இருக்கு. ஸோ நீங்க மூவ் பண்ணி ஃபர்தரா நீங்க சிம்பிளிஃபிகேஷன் பண்ணீங்கன்னா நமக்கு தேவையான x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் பிளஸ் 3x மைனஸ் 3y பிளஸ் 2 ஈக்குவல் டு 0 இந்த ரிசல்ட் வந்துடும். ஹென்ஸ் ப்ரூவ். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? இந்த சம் புரிஞ்சதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? இந்த சம் புரிஞ்சதா? ரிப்ளை பண்ணுங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், மறந்துடாதீங்க. இந்த சம் கண்டிப்பா கேட்பாங்க. இந்த சம் கண்டிப்பா 5 மார்க் இருக்கும் இன்ஷா அல்லாஹ். எந்த மாற்று கருத்து கிடையாது. இதே மாதிரி எக்ஸாம்பிள் 2.27 நினைக்கிறேன். ஸோ அந்த சமயம் என்ன பண்ணி நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாத்துருங்க. ஸோ இந்த நீங்க ஹோம்ஒர்க் கொடுப்பேன், அதை ப்ராப்பரா முடிச்சுங்க. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, வெரி குட், தேங்க்யூ. ஸோ 6th செம்மோட இந்த எக்ஸசைஸ் முடியுது. ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம், ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு 3 ப்ராப்பர்ட்டி வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன்னு ஆல்ரெடி முன்னாலேயே வந்து நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 3 ப்ராப்பர்ட்டி ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சம் இன்ஷா அல்லாஹ் இந்த செக்ஷனை முடிச்சிடலாம். நீங்க ஃபாஸ்டா கவனிச்சீங்கன்னா வித்தின் ஒரு 15 மினிட்ஸ் இந்த செக்ஷன் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ பாருங்க, ப்ராப்பர்ட்டி ஞாபகம் இருக்கா பாருங்க. ப்ராப்பர்ட்டி நம்பர் 1. ஸோ போலார் ஃபார்ம் பார்க்க சொல்லி இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்துருப்போம். சரிங்களா? இஃப் z equal to r into cos theta plus I sin theta, then z inverse equal to
1/z into cos theta minus I sin theta நம்ம வந்து ஒரு ரிசல்ட் வந்து மெமரைஸ் பண்ணிருப்போம், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். சோ இது எப்படி வந்துச்சுன்னு நான் ப்ரூஃப் பண்றேன், பார்த்துட்டே வாங்க. ஓகேங்களா? சோ புரியாட்டினா உடனே வந்து ரிப்ளை பண்ணுங்க, மறந்துடாதீங்க. சவுண்ட் கிளியரா இல்லைன்னா உடனே ரிப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், நான் z இன்வர்ஸ் கண்டுபிடிக்க போறேன். அப்ப இந்த z இன்வர்ஸ் நான் எப்படி வந்து டிவிஷன் எழுத முடியும்? anyone can you reply z inverse equal to division format இல்ல fraction ஃபார்முலா எப்படி எழுதலாம்? z inverse equal to what is the answer? very good fantastic. is called as 1/z. ஓகேங்களா? அப்ப எப்படி எழுதணும் பாருங்க, z inverse equal to 1/z equal to z க்கு பதிலா r into cos theta plus I sin theta நம்ம எழுதியாச்சு. ஓகேங்களா ஸ்டூடண்ட்ஸ்? இப்போ நான் சொன்ன மாதிரி எப்பவுமே டினாமினேட்டர்ல வந்து காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் இருக்க கூடாது. அப்போ நான் இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபார்முடைய கான்ஜுகேட்டால நீங்க நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் நீங்க ப்ராடக்ட் பண்ணணும். அப்போ cos theta plus I sin theta உடைய கான்ஜுகேட் என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா cos theta minus I sin theta வந்து நீங்க நியூமரேட்டர்லயும் டினாமினேட்டர்லயும் எழுதினா மட்டும் போதும். அப்ப கீழே பாத்தீங்கன்னா a plus b into a minus b ஃபார்முலா a square minus b square தான். ஆனா இங்க நடுவுல I வரதுனால a square plus b square எழுதணும். அப்ப நியூமரேட்டர் பாத்தீங்கன்னா cos theta minus I sin theta divided by r into cos square theta plus sin square theta. அப்போ டினாமினேட்டர்ல உள்ள cos square theta plus sin square theta உடைய ஆன்சர் எதுவா மாதிரி நமக்கு வந்து 1 நமக்கு வந்து சேஞ்ச் ஆயிரும். மீதி ரிமைனிங் ஆன்சர் 1 divided by r into cos theta minus I sin theta. That's the result. புரியுதா ஸ்டூடண்ட்ஸ்? ரிப்ளை பண்ணுங்க. Do you understand? Did you understand students? Good, very good. So இன்னொரு क्वेश्चन கேக்குறேனே, இது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண விஷயம் தான். So z equal to முன்னால படிச்சது r into cos theta minus I sin theta. z இன்வர்ஸ்க்கு இன்னொரு நேம் உண்டு. anyone? z இன்வர்ஸ் நம்ம இன்னொரு பேர் சொல்லுவோம், யாருக்காவது தெரியுமா? क्वेश्चन உங்களுக்கு புரியுதா? z ஓட ஆன்சர் கொடுத்துட்டாங்க. z இன்வர்ஸ்க்கு நம்ம ஒரு நேம் சொல்லுவோம். இதே லெசன்ல எக்சர்சைஸ் 2.3ல படிச்சிருக்கோம். z bar no, modular no, modulus of z no, wrong எல்லாமே தப்பா சொல்லிருக்கீங்க. கொஞ்சம் யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. சோ z ஓட ஆன்சர் இப்போ நான் மறுபடியும் சொல்றேன், z into 1/z equal to 1. இப்போ மாதிரி ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். z into 1/z equal to 1. அப்ப அந்த 1/z க்கு பேரு தான் z இன்வர்ஸ். அந்த z இன்வர்ஸ்க்கு என்ன பேரு? anyone? ஹிண்ட் கொடுத்தாச்சு, இதுக்கு மேல ஆன்சர் தான் சொல்லணும். z into 1/z equal to 1 அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப அந்த 1/z தான் நம்ம எப்படி எழுதுவோம்? z பவர் மைனஸ். Assalamu alaikum students. So net வந்து கட் ஆயிடுச்சு. வெரி குட் ஃபேண்டாஸ்டிக். ரெண்டு பேரும் கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்காங்க. ஒரே ஒரு பொண்ணு மல்டிப்ளிகேட்டிவ் மட்டும் சொல்லிருக்கீங்க. வெரி குட் ஃபேண்டாஸ்டிக். இஸ் கால்ட் as what is the answer? Multiplicative inverse. Fantastic. ஓகேங்களா? அப்ப ஞாபகம் வச்சுட்டே வாங்க. ஓகே, ஒண்ணே நீங்க லிங்க் பண்ணி படிச்சீங்கன்னா இன்ஷால்லா ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் நம்ம படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி படிச்சிருப்போம்னா, சோ என்ன காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுக்குறாங்களோ அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் கூட அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய கான்ஜுகேட் எழுதிட்டு டிவைட் பை ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் போட்டிருப்போம். அதே ஆன்சர் தான் இங்க ஃபாலோ பண்ணிருக்கோம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? புரியுதா உங்களுக்கு? சோ இப்போ இடையில வந்து கட் ஆச்சு. சோ உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. இப்போ எல்லாத்துக்கும் கனெக்ஷன்ல இருக்குல்ல, எல்லாத்துக்கும் வந்து வீடியோ வந்து கிளியரா இருக்கா, ஆடியோ வந்து உங்களுக்கு கிளியரா கேக்குதா ஸ்டூடெண்ட்ஸ்? ரிப்ளை பண்ணுங்க, அது மட்டும். குட். ஓகே ஃபைன், தேங்க்யூ. இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம்னா क्वेश्चन நம்பர் 2, தட் மீன்ஸ் ப்ராப்பர்ட்டி 2 பார்க்க போறோம். பாருங்க, உங்களுக்கு தெரியும் இன்ஷால்லா இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து மெமரைஸ் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? பாருங்க, இஃப் z1 equal to r1 into cos theta 1 plus I sin theta 1 and z2 equal to r2 into cos theta 2 plus I sin theta 2, then z1 into z2 equal to r1 into r2 into cos theta 1 plus theta 2 plus I sin theta 1 plus theta 2 நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த இடத்துல ப்ரூஃப் பண்ண போறோம். சோ ரொம்ப சிம்பிள். சோ ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை நீங்க ப்ராடக்ட் பண்ண போறீங்க, அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ இப்போ எப்படி எழுதலாம்னு பாத்தீங்கன்னா
ஃபர்ஸ்ட் இந்த சம்ல z1 into z2 னு எழுதிட்டேன் சரிங்களா. ரெண்டையும் நான் ப்ராடக்ட் பண்ண போறேன். அப்ப z1 into z2 equal to r1 into cos theta 1 plus I sin theta 1 into r2 into cos theta 2 plus I sin theta 2. இப்போ இந்த r1 ஐயும் இந்த r2 ஐயும் நான் ப்ராடக்ட் பண்ணி வெளிய வைக்கிறேன். இப்போ என்ன பண்ண போறேன், இந்த பிராக்கெட்ல உள்ளத தனித்தனியா இது கூட நீங்க ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா எப்படி வரும்னா cos theta 1 into cos theta 2 plus I into cos theta 1 sin theta 2. அடுத்து இந்த I sin theta 1 வச்சு நீங்க ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா எப்படி வரும்னு நீங்க பாத்தீங்கன்னா I into sin theta 1 cos theta 2 and I into I square is called as minus 1 into sin theta 1 into sin theta 2 நம்ம எழுதணும். இப்போ அதை எழுதுறதுக்கு பதிலா என்ன பண்றேன், நான் வந்து ரியல் பார்ட்டையும் இமேஜினரி பார்ட்டையும் நான் ஒண்ணா வந்து கம்பைன் பண்ணிட்டேன். பாருங்க உங்களுக்கு தெரியும், இந்த ஸ்டெப் தெரியும். ஸோ நான் I வந்து தனியா இருக்கிறத நான் ஒண்ணா கம்பைன் பண்ணி எழுதியிருக்கேன். ஸோ I இல்லாத நான் வந்து ஒண்ணா கம்பைன் பண்ணி எழுதியிருக்கேன். ஸோ அப்போ இதனுடைய ஃபார்முலா வந்து நம்ம ஆல்ரெடி 11th டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். என்ன ஃபார்முலா சார் அப்படின்னா cos A cos B minus sin A sin B னா anyone can you replace the formula cos A cos B sin minus sin A sin B என்ன ஃபார்முலா உங்களுக்கு தெரியுமா ஸ்டூடண்ட்ஸ்? ரிப்ளை பண்ணுங்க. நம்ம என்ன ஃபார்முலா படிச்சிருக்கோம்? anyone cos A cos B minus sin A sin B னா என்ன ஆன்சர்? வெரி குட், cos A plus B. வெரி குட். ஓகேங்களா, cos A plus B உடைய எக்ஸ்பான்ஷன் தான் இது. அண்ட் சேம் டைம் இந்த I பக்கத்துல உள்ளது பாருங்க, sin A cos B plus sin A cos B plus அதே மாதிரி cos A sin B மாத்தி வரும். சோ அப்ப இதனுடைய ஆன்சர் வந்து sin A plus B. அப்ப இங்க பாத்தீங்கன்னா A க்கு பதிலா இங்க theta 1 இருக்கு, B க்கு பதிலா theta 2 இருக்கு. அப்ப R1 into R2 into cos theta 1 plus theta 2 plus I sin theta 1 plus theta 2. அப்ப இந்த ரிசல்ட் பாத்தீங்கன்னா சேமா இருக்கிறதுனால hence root. That's the result. புரியுதா ஸ்டூடண்ட்ஸ்? ரிப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு இந்த சம் புரியுதா ஸ்டூடண்ட்ஸ்? ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடண்ட்ஸ். இந்த சம் உங்களுக்கு புரியுதா? புரியுதா ஸ்டூடண்ட்ஸ்? ரிப்ளை பண்ணுங்க. ஓகே, தேங்க் யூ. சோ கடைசியா ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி மட்டும் இருக்கு, தேர்ட் ப்ராப்பர்ட்டி. சோ லிசன் பண்ணுங்க, ஈஸி தான் இன்ஷாஅல்லாஹ். சோ மூணாவது ப்ராப்பர்ட்டி பாருங்க சரிங்களா. z1 equal to r1 into cos theta 1 plus I sin theta 1 and z2 equal to r2 into cos theta 2 plus I sin theta 2. Then z1 divided by z2 equal to r1 divided by r2 into cos theta 1 minus theta 2 plus I sin theta 1 minus theta 2. நம்ம என்ன பண்ணோம், இந்த சம் வந்து ப்ரூஃப் பண்ண போறோம். சோ இப்போ என்ன பண்ணணும், ரெண்டையும் நான் டிவைட் பண்ண போறோம். ஓகே, ரொம்ப சிம்பிள் தான் பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் z1 டிவைட் பை z2 னு எடுத்து எழுதியாச்சு. இப்போ சிம்பிளா என்ன பண்ண போறோம், இந்த டினாமினேட்டர் நான் எப்பவுமே வந்து காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் இருக்க கூடாதனால இதனுடைய கான்ஜுகேட்டால என்ன பண்ண போறேன், நான் வந்து நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் என்ன பண்ண போறேன், ப்ராடக்ட் பண்ண போறேன். தட் மீன்ஸ் ஆஃப் cos theta 2 plus I sin theta 2 உடைய கான்ஜுகேட் பாத்தீங்கன்னா cos theta 2 minus I sin theta 2 நியூமரேட்டர்லயும் டினாமினேட்டர் நீங்க ப்ராடக்ட் பண்ணுங்க. ஓகே, ப்ராடக்ட் பண்ணியாச்சா? சிம்பிளா என்ன பண்ண போறோம், சோ நியூமரேட்டர்ல உள்ளதை நீங்க ப்ராடக்ட் பண்ணி எழுதுங்க and denominatorல நீங்க ப்ராடக்ட் பண்ணி எழுதிங்கன்னா a square that means a square minus b square ஃபார்முலா அங்க I வந்ததனால a square plus b square ஃபார்முலா போட்டீங்கன்னா cos square theta 2 plus sin square theta 2 னு எழுதிடலாம். and மேல உள்ளதை நீங்க எழுதிங்கன்னா சோ மேல ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸா சம் பார்த்தோம்ல அதே மாதிரி நீங்க வந்து ப்ராடக்ட் பண்ணி ரியல் பார்ட்ட தனியாவும் இமேஜினரி பார்ட்ட தனியாவும் பிரிச்சு எழுதியாச்சு. ஓகேங்களா ஸ்டூடண்ட்ஸ்? இப்போ என்ன பண்ண போறோம், r1 டிவைட் பை r2 வச்சுக்கோங்க. சோ டினாமினேட்டர் எதுவாம நமக்கு வந்து ஒண்ணா சேஞ்ச் ஆயிரும். சோ நமக்கு மேல உள்ளதுக்கு நீங்க ஃபார்முலா பாத்தீங்கன்னா cos a minus b ஃபார்முலா, இங்க பாத்தீங்கன்னா sin a minus b ல ஃபார்முலா. அப்ப a க்கு பதிலா நீங்க theta 1, b க்கு பதிலா theta 2 இருக்கு. அப்ப cos theta 1 minus theta 2 எழுதணும். and சேம் டைம் இங்க a க்கு பதிலா theta 1 இருக்கு and b க்கு பதிலா என்ன இருக்கு, theta 2 இருக்கிறதுனால sin theta 1 minus theta 2 போட்டீங்கன்னா r1 divided by r2 into cos theta 1 minus theta 2 plus I sin theta 1 minus theta 2. That's the result. Hence root. புரியுதா ஸ்டூடண்ட்ஸ்? ரிப்ளை பண்ணுங்க. என்னோட சவுண்ட் வந்து கிளியரா கேக்குதா ஸ்டூடண்ட்ஸ்? அதே ரிப்ளை பண்ணுங்க, மறந்துடாதீங்க ஸ்டூடண்ட்ஸ். வாய்ஸ் கிளியரா இருக்குல்ல, இன்னும் blur ஆகல ஸ்டூடண்ட்ஸ்? ஓகே ஓகே, thank you. ஓகே ஃபைன். சோ லாஸ்ட் சம் ஃபார் திஸ் செக்ஷன். ஓகேங்களா? பாருங்க கடைசி சம். சோ ஆல்ரெடி நம்ம வந்து படிச்சது தான். பாருங்க, find the principal argument. Argument ஆல்ரெடி சொல்லியாச்சு, is called as the angle, is called as the amplitude அப்படின்னு சொல்லியாச்சு. Argument of z when z equal to -2 divided by 1 plus iz. அப்போ நான் இந்த ரெண்டையும் நான் டிவைட் பண்ணா அதோட ஆங்கிள் என்னவா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சரி, ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் இந்த क्वेश्चन எழுதிக்கிறேன். z equal to -2 divided by 1 plus I root 3 ஃபர்ஸ்ட் எழுதியாச்சு சரிங்களா.
இப்போ என்ன பண்ண போறேன், ஆகுமெண்ட் தானே கேட்டிருக்காங்க. அப்போ ஆகுமெண்ட் ஆன் போத் சைட். நான் ரெண்டு பக்கம் என்ன பண்ண போறேன், ஆகுமெண்ட் எழுத போறேன். அப்போ ஆகுமெண்ட் ஆஃப் z ஈக்குவல் டு ஆகுமெண்ட் ஆஃப் -2 டிவைட் பை 1 பிளஸ் i இன்டு √3. இப்போ நமக்கு ஆகுமெண்ட் வந்து டிவிஷன்ல இருந்துச்சுன்னா நம்ம எப்படி எழுதணும், ஆகுமெண்ட்டை தனித்தனியா நீங்க பிரிச்சு கொடுத்துட்டு எப்படி எழுதணும், மைனஸ்ல எழுதணும். பாருங்க நம்ம ஆல்ரெடி இந்த ஃபார்ம்ல எழுதி கொடுத்துருக்கோம். இதை படி நான் மைனஸ் எழுதுறேன். அப்ப ஆகுமெண்ட் ஆஃப் -2 மைனஸ் ஆகுமெண்ட் ஆஃப் 1 பிளஸ் i √3. இப்போ ஒரு சின்ன இதான் ஆகுமெண்ட்னா ஆங்கிள் அர்த்தம். இப்போ ஆகுமெண்ட் ஆஃப் -2 அப்ப இந்த இடத்துல பாருங்க, இந்த டயக்ராம் மூலமா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த -2ங்கிறது எந்த ஆக்சிஸ்ல இருக்குன்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கு, சரிங்களா? அண்ட் எக்ஸ் ஆக்சிஸ்ல லெஃப்ட் சைடுல இருக்கிறதுனால இங்க பாருங்க ரைட் சைடு இது வந்து 0, சரிங்களா? இது வந்து நமக்கு வந்து 90 டிகிரி இஸ் கால்ட் அஸ் π/2, சரிங்களா? ஆனா இந்த வேல்யூங்கிறது என்ன டிகிரியா இருக்கும், இஸ் கால்ட் அஸ் 180 டிகிரியா இருக்கும். இது வந்து நமக்கு ஆன்சர் என்னவா இருக்கும், நமக்கு வந்து 180 டிகிரி, திஸ் இஸ் கால்ட் அஸ் π. ஓகேங்களா? அப்ப நமக்கு ஆன்சர் -2 உடைய ஆகுமெண்ட் என்ன நீங்க கேட்டீங்கன்னா, -2 உடைய ஆகுமெண்ட் என்ன கேட்டீங்கன்னா பைன்னு அர்த்தம் மறந்துடக்கூடாது. ஓகேங்களா? மைனஸ். அப்ப இதனுடைய ஆன்சர் பாத்தீங்கன்னா tan இன்வர்ஸ் ஆஃப் என்ன பண்ணும், y டிவைட் பை x. y ஓட ஆன்சர் √3 அண்ட் x ஓட ஆன்சர் 1. அப்ப √3 டிவைட் பை 1. ஓகேங்களா? அப்ப நமக்கு tan இன்வர்ஸ் √3. அப்ப tan உடைய எந்த ஆங்கிள் நீங்க √3 வரும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 60 டிகிரி வரும். ஆன்சர் π/3. அப்ப π மைனஸ் π/3 டேக் LCM. அப்ப நீங்க LCM எடுத்தீங்கன்னா ஆன்சர் 3π இருந்து நீங்க பைய கழிச்சீங்கன்னா ஆன்சர் 2π/3. that's a result. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? நமக்கு ஆகுமெண்ட் ஆஃப் z உடைய ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா 2π/3. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? புரிஞ்சதா உங்களுக்கு? ரிப்ளை பண்ணுங்க இந்த சம். புரிஞ்சதா ஸ்டூடெண்ட்ஸ்? ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். எனி டவுட் இருக்கா இதுல? இந்த சம்ல டவுட் இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த சம்ல யாருக்கு டவுட் இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த சம்ல யாருக்கு டவுட்